ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் இந்த தை மாதம் ராசி பலனில் கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம். இந்த தை மாதத்திலே சித்த யோகத்தில் பிறக்கிறது. நட்சத்திரம் சதயமாகவும் இருக்கிறது. தை மாதத்தில் மதியம் 3:05 வரை சதயம், கரணம் பத்திரையாகவும் இருக்கிறது. யோகம் சித்த யோகமாகவும் இருக்கிறது. மற்றும் கடகராசிக்கு இந்த புத்தாண்டு நேர்கள் பிறக்கும் இந்த நேரத்திலே சந்திராஷ்டமமாகவும் அமைகிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டு, அதாவது தை மாத பலன்களை பார்ப்போம். பொதுவாகவே இந்த தை மாத கிரகங்களை பொறுத்தவரை கடகராசி நேயர்கள் எதிலும் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இருப்பதை வைத்து கொண்டு ஒரு சில மாதங்களுக்கு நாம் பாதைகளை அடியெடுத்து வைப்பது மிகவும் சிறப்பு. எதிலும் முழு மூச்சோடு இறங்கிவிட வேண்டாம். யாரிடமும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தை மாத கிரக நிலை கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக இல்லை. எதிலும் ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வண்டிகளால் சற்று வேகத்தை குறைத்து மிகவும் மெதுவாக செல்வது மிக மிக சிறப்பு. கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சோதனை காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அதிக முயற்சி எடுத்து எந்த காரியத்தையும் நடத்த வேண்டாம். பெண்களுக்கு இந்த தை மாதம் சற்று கடினமான சூழ்நிலையே ஏற்படும். சிலருக்கு மறதி ஏற்படும். சிலருக்கு உடல் ரீதியான அசதிகள் மற்றும் வயிறு வலி, இந்த மாதிரியான தன்மைகள் உண்டு. சிலருக்கு இடதுகை வலிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை தென்படும். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக படித்து கொள்வது நல்லது. அவர்கள் படிப்பில் மிக மிக நாட்டம் செலுத்த வேண்டும். நாளை பார்ப்போம் அப்படி என்று இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு பதவிகள் மாறக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தோமானால் அவர்கள் மேலதிகாரியின் ஆதரவு கிடைப்பது கடினமாக இருக்கும். யாரிடமும் ரகசியத்தை சொல்ல வேண்டாம். அவர்களை உங்களை மாட்டிவிட்டு விடுவார்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைப்பது மிகவும் கடினம். அதனால் இந்த தை மாதம் பொறுத்தவரை கடகராசி நேயர்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பையா மூவ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சில நட்டங்கள்லேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதனால் இந்த தை மாதம் கொஞ்சம் எதுவும் பயப்பட வேண்டாம். நிதானமாகவும் சற்று முக்கியமான காரியங்களுக்கு அடித்தளம் போடும்போது மிகவும் யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏற்கனவே வரன் பார்த்தவர்கள் அவர்களிடமிருந்து பதில் வருவதற்கு மிகவும் காலதாமதமாகும். ஆனால் இந்த தை மாதத்திலே அவர்கள் மிகவும் சூதானமாக இருக்க வேண்டும். அதேபோல் ஏற்கனவே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. இந்த தை மாதத்திலே உங்களுக்கு சில காரியங்கள், எல்லா காரியமும் இப்படி இருக்காது. ஒரு 25% சற்று மன ஆறுதலான நிகழ்ச்சிகளும் நடக்கும். மேலும் யாருக்கு ஜாமீன் கொடுத்து விட வேண்டாம். அவ்வாறு கொடுத்தால் நமக்கு நட்டமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் நேயர்களின் இந்த தை மாதத்தில் கடகராசி நேயர்கள் ஆண்டவருடைய அருளால் பல வளங்களை பெற நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.